பிரச்சனை. மேகதாது அணை கட்டக்கூடாது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இன்னைக்கு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்க முடியாத ஒரு சூழல். ஏன்னா மேட்டூர் அணையில் இன்னைக்கு 40 TMC தண்ணி தான் இருக்கு. தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் கர்நாடகாவில் DPR தயார் பண்ணிக்கிறாங்க. அது அனுமதி கொடுப்பதே தப்பு. அது தமிழ்நாட்டில் உள்ள பொது பிரச்சனைகள், குறிப்பாக கல்வி சார்ந்த பிரச்சனைகள், கல்வி கொள்கைகள் சார்ந்த பிரச்சனைகள், சுகாதாரத்துறையில் இன்னும் 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி இல்லை, அரசு மருத்துவக் கல்லூரி கிடையாது. அது மட்டுமல்ல, சமீபத்தில் நடந்த மருத்துவ மேல் படிப்பில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இடங்கள் எல்லாம் மத்திய பட்டியலுக்கு சென்றிருக்கிறது. ஒரே ஒரு கவுன்சிலிங் தான் நடந்தது, மற்றெல்லாம் அது தமிழ்நாட்டுக்கு அநீதி. அது மட்டுமல்ல, முக்கியமானது காவிரி பிரச்சனை. அதாவது இந்தியாவில் இருக்கின்ற இன்டர் ஸ்டேட் ரிவர் அக்ரிமெண்ட், இரு மாநிலங்களுக்குள் 6 ஆற்று உடன்படிக்கையில் முதல் மடை மாநிலத்தில் ஏதாவது கட்டுமானங்கள் இருந்தால் கடைமடை மாநிலங்களுடைய அனுமதி இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது. அதாவது அப்பர் ரைபீரியன் ஸ்டேட்ல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ டேம் ஏதோ கட்டணும்னா லோவர் ரைபீரியன் ஸ்டேட்டோட பர்மிஷன் இல்லாம கட்டக்கூடாது. இதுதான் முறை, இதுதான் சட்டம், இதுதான் நீதி. இது இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் இன்டர் கண்ட்ரி, இன்டர் ஸ்டேட், இன்டர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே இதுதான். ஆனால் இங்க தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் கர்நாடகாவில் DPR தயார் பண்ணிக்கிறாங்க. அது அனுமதி தயார் செய்து அனுமதி கொடுப்பதே தப்பு. இது நீதிமன்றம் போனோம், இங்க பேசணும். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. மேகதாது அணை கட்டக்கூடாது. ஏன்னா சாதாரண காலத்தில் இன்னைக்கு ஜூன் 12ஆம் தேதி நாளை மறுநாள் விவசாயிகளுக்கு தண்ணி திறந்து விடணும் மேட்டூர் அணையில. ஆனா இன்னைக்கு 7 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இன்னைக்கு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்க முடியாத ஒரு சூழல். ஏன்னா மேட்டூர் அணையில் இன்னைக்கு 40 TMC தண்ணி தான் இருக்கு. அதுல குறைஞ்சது 90 அடி உயரம் வந்தாதான் இன்னைக்கு தண்ணி திறக்க முடியும். ஆனா இல்ல. அப்போ இந்த சூழல்ல இன்னொரு அணை கட்டினா குடிக்கிறதுக்கு தண்ணி வராது நமக்கு. அதனால இது மிகப்பெரிய ஒரு அநீதி. இது அங்க பேசணும்.